அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து வாழும்படியாக தக்வாவை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் முதல் கண் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்வை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றுதான் பள்ளி வாயில். பள்ளி வாயுடன் இருக்கக்கூடிய உறவு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சீராவை படித்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய சகல நடவடிக்கைகளுடைய ஒரு கேந்திர நிலையமாக பள்ளி வாயில் இருந்திருக்கிறது. பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அதனை பிரஸ்தாபிக்கின்றான். நிச்சயமாக பள்ளி வாயில்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அதில் அழைக்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. இப்படியான தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய கருத்துக்களை குர்ஆன் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. பள்ளி வாயில்கள் எப்படி இருக்க வேண்டும்? காலையிலும் மாலையிலும் பள்ளி வாசலில் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய திருநாமங்களை ஞாபகமூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆன் பள்ளியினுடைய அமலுடன் நினைவுபடுத்தி தொடர்படுத்தி காட்டுகிறது. இஅ்திகாவை பற்றி சொல்லுகிறது, தொழுகையை பற்றி சொல்லுகிறது, குர்ஆனுடைய திலாவத்தை பற்றி சொல்லுகிறது. இப்படியாக குர்ஆன் இன்னொரு விடயங்களை அமல்களை பள்ளிவாசலுடன் சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிறகு ஹிலாபத்துடைய காலம், அதற்கு பிறகு வந்த ஆட்சி காலங்கள் அனைத்திலும் பள்ளி வாயில் என்பதற்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது, பள்ளி வாயில்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக வரலாற்று பின்னணிகளை ஒரு 1400 வருட காலத்துடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு மிக அழகாக தென்படுகிறது. அழகாக நாங்கள் அதனை கண்டுகொள்ள முடியும். பள்ளி வாயில்கள் எப்படி நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது, பள்ளி வாயிலுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தொடர்பாடுகள் எப்படி அமைந்திருந்தது என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆன் தொட்டிக்காட்டியது போன்று மிக ஆழமாக பேசியும் இருக்கிறது. பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியதை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது 2 வகையான பள்ளிகளை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லுவதற்காக வேண்டி, மனித சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி, மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட இடங்களில் தக்வாவுடன் அல்லாஹ்வுடைய இறையச்சத்துடன் கட்டியெழுப்பப்பட்ட பள்ளி வாயிலை பற்றியும் குர்ஆன் பேசிவிட்டு அந்த பள்ளிக்கு உள்ளே வரக்கூடிய மக்களை பற்றியும் சொல்லியிருக்கிறான். அதிலே சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தன்னை சுத்தம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வெறுமனே வெளித்தோட்டத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய ஆத்மாவை கூட பரிசுத்தம் செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் இதை பற்றி சொல்லும் பொழுது உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தையும் சுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் சொன்னது போன்று இங்கேயும் சொல்லியிருக்கின்றான். அதிலே அந்த மஸ்ஜிதிலே சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள், தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியது எங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை குர்ஆன் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பள்ளி வாசல் கீபத்து பேசக்கூடிய இடங்கள் அல்ல, பிறருடைய குறைகளை பேசக்கூடிய இடங்கள் அல்ல, பிறரை பற்றி கோல் செல்லக்கூடிய இடங்களும் அல்ல. இந்த பள்ளி வாசல்களுக்குள்ளே நடைபெற வேண்டிய விடயங்கள் அல்லாஹ்வுடைய zikr, அல்லாஹ்வுடைய திருநாமம் உயர்த்தப்பட வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பேசப்பட வேண்டும், வாழ்க்கையுடைய நோக்கத்தை பற்றி கதைக்கப்பட வேண்டும், பிறருக்கு எப்படி நாங்கள் உதவி செய்வது என்பதை பற்றி பேச வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை பற்றி சொல்லிவிட்டு இன்னொரு பள்ளியையும் குர்ஆன் சொல்ல மறக்கவில்லை.
அந்த பள்ளிதான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். பல வகையான நோக்கங்களுக்காக வேண்டி பள்ளி வாயில்கள் கட்டப்படும். பல வகையான நோக்கங்களுக்காக வேண்டி பள்ளி வாயில்கள் கட்டப்படும் என்பதையும் சூரத்து தௌபா பதிவு செய்திருக்கிறது. அதுல ஒன்றுதான் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களை பிரிப்பதற்காக வேண்டியும் மக்கள் பள்ளி கட்டுவார்கள். இப்படிப்பட்ட பள்ளி வாசல்களை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துவிருக்கின்றோம், கண்டுவிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரு பள்ளியினூடாக மக்கள் பிரிய முடியாது. பள்ளி வாயில் என்பது மக்களை சேர்க்கக்கூடிய இடம், பிளவுபட்ட மக்கள் சேரக்கூடிய இடமாக பள்ளி வாயில் இருக்க வேண்டும். எனவே யாரெல்லாம் அப்படிப்பட்ட நோக்கத்துடன் சமூகத்தை பிரிக்க வேண்டும், ஊரை பிரிக்க வேண்டும், மக்களை பிரிக்க வேண்டும், நாங்கள் பிரித்து ஆள வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய சக்தியையும் நாங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கங்களுக்கெல்லாம் பள்ளி வாயில்கள் நிர்மாணிக்கப்படும், கட்டப்படும் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் குர்ஆன் பதிவு செய்ய மறக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பள்ளியும் கட்டவில்லை, எந்த ஒரு பள்ளி வாசலையும் அமைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது, பள்ளி காபா ஆலயம் இருக்கிறது. ஆனால் அந்த காபா ஆலயத்துக்குள்ளே சிலை வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சிலைகளுக்கு பூஜாக்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சிலைகளை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலையினுடைய நிர்வாகம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நான் உம்மத்தை பிரித்தவனாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு உள்நோக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலை கட்டவில்லை, இருக்கக்கூடிய பள்ளியை நாங்கள் சரி செய்து எடுப்போம் என்ற நோக்கத்தில் 13 வருட காலம் ஒரு வீட்டை தன்னுடைய மர்கஸாக, தன்னுடைய சென்டராக ஆக்கிக்கொண்டு அதற்கு வரலாறு வைக்கவும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீட்டை பற்றி உயர்த்தி பேசவும் இல்லை, அதனுடைய சிறப்பம்சங்களை சொல்லவும் இல்லை, அதனுடைய மகத்துவத்தை சொல்லவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவுடைய மக்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி உழைத்த இடம் அந்த இடம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை மஸ்ஜிதுல் ஹராத்தை விடவும் உயர்த்தி பார்க்கவில்லை. ஏன் காரணம் என்றால், அப்படி உயர்த்தி பார்ப்பேன் என்றிருந்தால் என்னுடைய சமூகத்தை பிரித்தவனாக நான் மாறிவிடுவேன். சமூகத்தை பிரிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. தௌஹீதுக்காக வேண்டி உலகத்திலே முதலாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் காபா ஆலயம் தௌஹீதுக்காக வேண்டி, ஏகத்துவத்துக்காக வேண்டி, மக்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி வாயில் இருக்கும் பொழுது நான் ஒன்றை அமைக்க கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு கோட்பாடாக இருந்தது. அதனால் பள்ளி வாயில் கட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு மக்கா முக்கர்ரமாவில் ஏற்படவில்லை. மதீனா முனவ்வராவுக்கு போனதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக 3 வேலைகள் செய்தார்கள். முதலாவதாக அக்கம் பக்கத்தில் வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், யூதர்களாக இருக்கலாம், குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்றிருந்தால் எங்களை சூழ வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், கொள்கை கோட்பாடுகளை வித்தியாசமான கொள்கைகளை கொண்டவர்கள், ஏகத்துவத்துக்கு முரணான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள், விசாலத்துக்கு முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடனும் யூதர்களுடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நாங்கள் உங்களை தொந்தரவுபடுத்த மாட்டோம், இந்த ஊரில் நாங்கள் ஐக்கியத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மைப்படுத்தினார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள். எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிது நபவி என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு ஜாமியா, அது ஒரு கலாசாலை, அது ஒரு பல்கலைக்கழகம், அது சமூகத்துடைய ஒரு சென்டர். எல்லா வகையான தேவைகளும், எல்லா வகையான சமூக பிரச்சனைகளும், எல்லா வகையான மேம்பாடுகளுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டியும் கட்டப்பட்ட இடமாக பள்ளி வாயில் இருந்தது. நிக்காஹ் மட்டும் நடக்க இல்லை, அங்கே தலாக்கும் நடைபெற்றிருக்கிறது. உதவிகள் மட்டும் நடக்க இல்லை, ஆயுத போராட்டத்துக்கான திட்டங்களும் அங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹுடைய பள்ளி வாயிலில் வெறுமனே அது ஒரு மார்க்கத்தை மட்டும் சொல்லக்கூடிய குடுக்கிடமாக இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அரசியலும் அங்கதான் படித்தார்கள். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் பாசைகளையும் அங்கேதான் படித்துக் கொண்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அங்கேதான் ஷாரிகள், கவிதைகள் பாடி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எத்தனையோ கவிதைகள் அங்கே பாடி மக்களை பாராட்டினார்கள். தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பள்ளி வாயிலுக்குள்ளே நடைபெறாதுதான் என்ன? ஒரு குழந்தைக்கு தஹ்னீக் கூட பள்ளி வாசலுக்குள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை கிடைத்து விட்டது, அந்த குழந்தை பள்ளி வாயிலுக்கு கொண்டு வரப்பட்டு தஹ்னீக் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த புள்ளை சிறுநீரும் கழித்து விட்டது. ஒரு காட்டரவி நாகரிகம் தெரியாத ஒருவர் வந்து பள்ளி வாயிலுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர் பள்ளி வாயிலுடைய ஒரு மூலையில போய் நின்று கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு விட்டார். இப்படியாக அனைவரும், சமூகத்தினுடைய அனைவரும் அனைத்து தேவைகளுக்காக வேண்டியும் சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக வேண்டி பள்ளி வாயில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இஅ்திகாஃபுடைய அமலாக இருக்கலாம். ஹதீஸ்களை பிரட்டி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்கள் கடைசி காலகட்டத்தில் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். 10 தினங்கள் இஅ்திகாஃபுடைய அமலுக்காக போய் விடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் இஅ்திகாஃபில் இருப்பார்கள். 10 தினங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போய்விட்டால் மனைவிமார்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவர்கள் அவர்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போய்விடுவார்கள். மதீனா முனவ்வராவில் தான் அனைவருமே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தின் பக்கமாக போய் குடும்பத்துடன் இருந்து அவர்களுடைய தனிமையை போக்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு பெண்மணி இருந்தால் சஃபிய்யா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தவள். யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்து இஸ்லாமா முஸ்லிமாவாக மாறி அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அந்த பெண் எங்கே போவது? யாருடைய வீட்டுக்கு போவது? மதீனாவில் அவளுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நிலைமையில் இஅ்திகாஃபுடைய அமல்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய தனிமை போக்கப்பட வேண்டும். பிந்தின இரவுகளில் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு அந்த பெண் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடன் கலைத்துக் கொண்டு இருப்பார்கள். லா தஸ்தஅஜிலி ஃபஇன்னி அஸ்தௌதிஉகி இலல் பைத். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு பள்ளிவாசல் என்பது சமூகத்துடைய எழுச்சியில் மேம்பாட்டில் பெரிய ஒரு இடத்தை வகித்திருக்கிறது. இன்று சொல்லுவதற்கும் கூச்சமாக இருக்கிறது. எங்களுடைய பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில் அது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அங்கே என்ன நடக்கிறது? மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இவ்வளவு பெரிய கட்டுமானம், இவ்வளவு பெரிய கட்டிடம், இவ்வளவு பெரிய செலவழித்து செய்யப்பட்ட இடத்தை கொண்டு என்ன பிரயோசனம்? வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுகின்றோம். 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலமாக இருக்கலாம். வருடத்தோறும் வரக்கூடிய 2 பெருநாளை தொழுது விடுகின்றோம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 5 வேளை தொழுகைகளில் அந்த பள்ளி வாசலில் பொதுவாக சொல்ல போனால் பெரும்பாலும் ஒரு 10% பகுதிகள் பாவிக்கப்படுகிறது. 90% இடம் அப்படியே காலியாக இருக்கிறது. சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பள்ளியை இழுத்து மூடிவிட்டால் மீண்டும் துறப்பது இன்ஷா அல்லாஹ் 6 மணித்தியாலங்களுக்கு பிறகுதான். இவ்வளவு பெரிய ஒரு கட்டிடத்தை நாங்கள் மூடி வைத்திருக்கின்றோமே, இதற்குள்ளே நடைபெற வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் பொழுது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு மிக அழகான உதாரணம். அவர்களுடைய மதஸ்தலங்கள் எப்படி இருக்கிறது, சமூகத்துடைய ஒரு சென்டராக அதை எப்படி பாவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரனே, நிதானமாக சிந்தியுங்கள். நபி ஸல்லல்லாஹுடைய காலம் எப்படி இருந்தது, எங்களுடைய காலம் எப்படி இருக்கிறது. இன்று மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவருடைய பள்ளி வாசலை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை எப்படி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு பள்ளி, ஒவ்வொரு மதகுரு, ஒவ்வொரு வணக்க ஸ்தலத்திலும் அந்த பிரதேசத்தினுடைய மொண்டசுரி கிளாஸ் கூட அங்கதான் இருக்கும். ஒரு பௌத்த விஹாரைக்கு போனால் அங்க கிளாஸ் நடக்குது. வாலிபர்கள் அங்கே வருகிறார்கள், யுவதிகள் அங்கே வருகிறார்கள். மார்க்கத்தினுடைய எல்லைக்கு அப்பால் போக முடியாது. மார்க்கத்தினுடைய எல்லைகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு செய்யப்பட வேண்டிய வேலைகள் எம்மாத்திரமோ இருக்கிறது.
அனாதைகளுக்கு உதவி செய்வதற்கு, விதவைகளுக்கு உதவி செய்வதற்கு, வேலையில்லா மக்களுடைய பிரச்சனையை ஒழித்து கட்டுவதற்கு, வறுமையை நீக்குவதற்கு, வறுமையை குறைப்பதற்கு, இப்படியா அங்கவீனர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய ஊக்குவிப்பதற்காக வேண்டிய அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். இது வெறுமனே தொழுதுவிட்டு போவதற்கு மட்டுமல்ல, வெறுமனே சுஜூது செய்துவிட்டு போவதற்கு மட்டுமல்ல, நிச்சயமாக சுஜூது செய்யப்பட வேண்டும். லுஹாவுடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சுன்னாக்கள், இஷாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, ஏன் இராக்கால தொழுகை உட்பட, தஹஜ்ஜத்துடைய தொழுகை உட்பட, சுப்ஹானல்லாஹ், வீடுகளிலே தொழுது கொள்ள முடியும், பள்ளிவாசலும் தொழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய மக்களாக, இஅ்திகாஃபுடைய அமலுடைய மக்களாக பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட வேண்டும். அந்த இபாதத்துக்களை கொண்டு மட்டுமல்ல, சமூக சேவை கொண்டும், சமூக மேம்பாட்டுக்காக வேண்டி உழைப்பதை கொண்டும், சமூகத்துடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய இடமாகவும் இந்த பள்ளிவாசல்கள் ஆக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் அவதானமாக யோசிக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய எல்லைகளை, வரையறைகளை பேணி நாங்கள் அதனை கையாள வேண்டும், அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இது மிகப்பெரிய காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த பள்ளிவாசல்கள் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கும். இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் கட்டாத பள்ளி என்ன? ஸ்பெயின்ல எத்துணை ஆயிரக்கணக்கான பள்ளிகளை நாங்கள் கட்டி ஆண்டிருக்கின்றோம். உந்துருசுடைய வரலாற்றை படித்து பாருங்களேன். உந்துருசுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் ஒரு முஸ்லிமுடைய கண்ணால் கண்ணீர் கொட்டாமல் இருக்க முடியாது. ஸ்பெயினுக்கு என்ன நடந்தது, இன்று ஸ்பெயின் எப்படி இருக்கிறது, கட்டப்பட்ட குருத்துபா அப்படி இருக்கிறது, அந்த குருத்துபா எங்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது, அந்த குருத்துபா எங்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? சுமார் கிட்டத்தட்ட 1,00,000 மக்களை உள்வாங்கிக் கொண்ட நிலையில் தொழுகைகள் நடாத்தப்படக்கூடிய அளவுக்கு வசதி கொண்ட ஒரு கட்டிடமாக அந்த கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? அதற்குள்ளே 2 கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் 2 வலது பக்கமாக இடது பக்கமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மத வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேலொருபடியாக சொல்லுவதாக இருந்தால், என்னையும் உங்களையும் போன்ற முஸ்லீம்கள் எங்களுடைய முன்னோர்கள் கட்டின கட்டிடம், எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி, எங்களுடைய முன்னோர்கள் நிர்வகித்த அதாவது நிர்மணித்த பள்ளி வாயில்கள் இருக்கிறது. அதை போய் பார்த்துவிட்டு வருவென்று போனால் அங்கே பெரிய அளவில் நோட்டீஸ் போர்டு போட்டிருக்கிறார்கள், அறிவித்தல் இட்டிருக்கிறார்கள். தொழுவதற்கு அனுமதி கிடையாது. இந்த பள்ளிக்குள்ளே தொழுதால் நீங்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும். இது தொழுகைக்குரிய இடம் அல்ல. உங்களுடைய முன்னோர்கள் கட்டிவிட்டு போன பள்ளி வாயில் வந்து பார்த்துட்டு போங்க, பணம் கொடுத்து பார்த்துட்டு போங்க, சல்லி கொடுத்து பார்த்துட்டு போங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாமா இக்பால் ஒரு கவிஞர் உந்துருசுக்கு போய் ஸ்பெயினை பார்த்து விட்டு வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியமானது. ஒரு புலவர் ஈமானிய உணர்வுடன் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து, பாகிஸ்தானுடைய மக்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை அரபு மொழியில் சில உலமாக்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஒரு நீண்ட கவி, நீண்ட பல அடிகளை வாசித்து சொல்லிக்கொண்டே போகிறார். وَأَصْبَحَ وَعْبُكُمْ مِنْ غَيْرِ نُورٍ وَلَا سُحْرٍ يُطِيلُ مِنَ الْمَقَالِ وَإِنَّ النَّاسِ فَلْسَفَةٌ وَفِكْرٌ وَلَكِنْ أَيْنَ تَلْقِينُ الْغَزَّالِ وَالْجُلْجُلَةُ الْأَذَانِ بِكُلِّ حَيٍّ وَلَكِنْ أَيْنَ صَوْتٌ مِنْ بِلَالٍ وَالْجُلْجُلَةُ الْأَذَانِ بِكُلِّ حَيٍّ وَلَكِنْ أَيْنَ صَوْتٌ مِنْ بِلَالٍ
மனாஇருக்கும் அலத் ஃபீ குல்லி சாஹின் வ மஸ்ஜிதுக்கும் மினல் உப்பாதி ஹாலின். உங்களுடைய குருத்துபாவை பார்த்துவிட்டு படித்த வார்த்தைகள் இது. உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் ஒளிமயமற்ற உபதேசங்களாக மாறிவிட்டது. அதிலே மக்களை கவரக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விடயமும் இல்லை. மக்களை கவரக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கருத்தும் அதிலே இல்லை. வெறுமனே நீண்ட நீண்ட பயான்களாக மட்டும் இருக்கிறது. ஒளிமயமும் இல்லை, மக்களை கவரக்கூடிய கருத்துக்களும் அதிலே இல்லை. நீண்ட நீண்ட நேரம் கரைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட புத்திமதிகளால் எதைத்தான் செய்ய போகிறீர்கள்? மக்களுக்கு மத்தியில் எத்தனையோ வகையான கற்பனைகள், எத்தனையோ வகையான பலோசபாக்கள், எத்தனையோ வகையான சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இருந்த அந்த பல்சபா எங்கே போய்விட்டது? அவர்களிடம் இருந்த அந்த தஸவ்வுஃப், அந்த சூபித்துவம், அந்த உடல் பரிசுத்தம், தர்கியா எங்கே போய்விட்டது? அவர்கள் ஆற்றிய அந்த பணி பள்ளி வாயிலுக்குள்ளே இருந்து அழிக்கப்பட்டு விட்டது. எங்கது? சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு, ஜுல்ஜுலத்துல் அஸானி பிகுல்லி ஹய்யின். ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களில் ஒலிக்கக்கூடிய அதானை பார்க்கும் பொழுது அது குயில் கூவக்கூடிய சத்தமாகத்தான் இருக்கிறது. ஜுல்ஜுலத்துல் அஸானி பிகுல்லி ஹய்யின். சுப்ஹானல்லாஹ். அழகான குரல், அழகான சத்தம், அழகான வாய்ஸ். சின்ன பிள்ளையும் வாங்க சொல்லுகிறது, வயதாளியும் வாங்க சொல்லுகிறாரு. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது மிகவும் இன்பமாக இருக்கிறது. ஆனாலும் ஹஜ்ரத் பிலாலுடைய பாங்கில் இருந்த அந்த சத்தத்தில் இருந்த அந்த இனிமை, அந்த ஈர்ப்பு சக்தியை காணவில்லையே. அந்த பிலாலுடைய பாங்கில் இருந்த அஸான்ல இருந்த அந்த ஈர்ப்பு சக்தியை காணவில்லையே. உங்களுடைய தெருக்களில் எல்லாம் பெரிய பெரிய மினாராக்களும் பெரிய பெரிய குப்பாக்களும் கட்டி வைத்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு அடையாளமாக மாறிவிட்டது. உங்களுடைய பள்ளி வாயில்களோ இறைவனை துதித்து வணங்கி வழிபடக்கூடிய அல்லாஹுடைய இறை பக்தர்களை விட்டும் அது காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை நீடுவென்றிருந்தால் இந்த குருத்துபாவுக்கு ஏற்பட்டது உங்களுக்கும் ஏற்படும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, பள்ளி வாயில் ஒரு அருள், ஒரு நிஅமத், அல்லாஹுக்கு சொந்தமான இடங்கள். இதிலே செய்யப்பட வேண்டிய அமல்கள் அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, எங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவது, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விட்டு எங்களை சுத்தம் செய்து கொள்வது. وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது உலகல் சுத்தத்தை பற்றி. பள்ளி வாயில்களின் ஊடாக உலகல் சுத்தம் நடைபெற வேண்டும். மனம் தூய்மையாக்கப்பட வேண்டும். இதற்கான வழிகள் பள்ளி வாயில்களுக்குள்ளே இருந்து நடாக்கப்பட வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு பணிதான் பள்ளிவாசலுடைய இமாம்களுடைய பணி. பள்ளிவாசலுடைய இமாம்களுடைய பணி. இந்த மிம்பர் மேடை எங்களுக்கு ஒரு மிம்பர் என்று நாங்கள் சொல்லுவோம். இது சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? இதில் உள்ள கருத்துக்கள் என்ன கருத்துக்கள்? இங்கே பேசப்படக்கூடிய பேச்சு எங்களுடைய சமூகத்துடைய வாலிபர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாலிபர்களுடைய பிரச்சனைகளுக்கு மிம்பர்ல இருந்து என்ன சொல்யூஷன் கிடைக்க போகிறது? யாரை எடுத்துக்கொண்டாலும் வாலிபர்களுடைய குறைகள், வாலிபர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். குறைகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீர்வுகள் சொல்லுவது யாரு? வாலிபர்களுக்கு என்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வெறுமனே போதை பொருளுக்கு அடிமை என்ற பிரச்சனை மாத்திரமல்ல, அவருடைய கல்வி பிரச்சனை இருக்கிறது, அவருடைய பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, வேலையில்லா பிரச்சனை இருக்கிறது, ஒரு பக்கமாக குடும்ப கட்டமைப்பில் பிரச்சனை இருக்கிறது. இப்படியாக போனால் சமூக சகவாழ்வு என்று சொல்லிக்கொண்டே போக முடியும். வாலிபருடைய பிரச்சனைகள் ஏராளம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மிம்பர்களாக இந்த மிம்பர்கள் மாற்றப்பட வேண்டும் என்றிருந்தால் அதற்குரிய உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும். கட்டுமானத்தை கட்டுவதற்கு முதலீடு செய்திருக்கின்றோம், வீடுகளை கட்டுவதற்கு முதலீடு செய்திருக்கின்றோம்.
வீடுகளுக்காக வேண்டி பெரிய அளவில் பணம் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ளே உருவாகக்கூடிய குழந்தைகளுக்காக வேண்டி என்ன பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, என்ன முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய, கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய உண்மைகள். மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சமூகத்துடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியமாக, மக்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகளை உலகத்துக்கு காட்டக்கூடமாக இந்த மிம்பர்கள் மாற்றப்படாமல் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடங்களாக இந்த இடங்கள் மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய வாலிபர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமா? பள்ளிவாசலுடைய மிம்பர்கள் அவர்களுக்காக வேண்டி பேச வேண்டும், அவர்களுடன் உறவாட வேண்டும், அவருடன் கதைக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும். ஜினாவுக்கு அனுமதி கேட்டு வந்த ஒரு வாலிபன், ஜினாவுக்கு அனுமதி கேட்டு வந்த ஒரு வாலிபனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் அரவணைத்தார்கள், அவரை இப்படியெல்லாம் கட்டிப்பிடித்தார்கள், அவருடன் இப்படியெல்லாம் உரையாடினார்கள் என்பதை ஹதீஸாக மட்டும்தானே படிக்கிறோம், என்பதை ஹதீஸாக மட்டும்தானே படிக்கிறோம். அதை எப்பொழுது நடைமுறைப்படுத்த போகின்றோம்? அதன்படி எப்ப நான் வாழப் போகின்றேன்? அந்த ஹதீஸினுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமே. ஈராக் காலங்களில் கால் வீங்கும் வரைக்கும் நின்று வணங்கினார்கள். வாழ்க்கையில் ஒரு நாளாவது நின்று வணங்கி இருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஹதீஸ் மட்டுமல்ல ஹதீஸ், இந்த ஹதீஸும் ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு ஒரு வாலிபர் வந்து அவர் தைரியமாக கேட்கிறார், எந்த கூச்சமும் இல்லாமல் கேட்கிறார், எனக்கு அனுமதி கொடுங்கள் ஜினா செய்வதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த வாலிபனை நெருப்படுத்தினார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய இடங்களாக இந்த இடம் மாறக்கூடாது. தீர்வு சொல்லக்கூடிய இடம், வழிகாட்டக்கூடிய இடம், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய இடம், அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடிய இடம், இப்படியான இடமாக இந்த இடம் மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பள்ளி வாசல்களையும் பாதுகாத்து அனைத்து வகையான நல்ல அமல்களும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல இடமாக, மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய இடமாக, மனித நேயத்தை கற்பிக்கக்கூடிய இடமாக, சகோதரத்துவத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய இடமாக, மனிதர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய இடமாக பள்ளி வாயில்களை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இந்த நல்ல அமலை செய்து முடிப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ மேலான அருள் செய்வாயாக, மேலான கிருபை செய்வாயாக. இதற்கு உபகாரம் செய்து உபகாரிகள் யா அல்லாஹ், இதற்கு வழிகாட்டியவர்கள் யா அல்லாஹ், இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்கள் யா அல்லாஹ், ஊர் மக்கள் யா அல்லாஹ், இதற்காக வேண்டி உன்னிடத்தில் கரமேந்தி கையேந்தி துஆ செய்தவர்கள் யா அல்லாஹ், நல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் யா அல்லாஹ், இப்படி எல்லாம் எங்கில் எம்மாத்திரமோ சகோதரர்கள் யா அல்லாஹ் இந்த நல்ல கருமத்தை பார்த்து அதில் பங்காளிகளாக மாறி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் அனைவருக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ். அவருடைய முயற்சியில இஹ்லாஸையும் நசீபாக்குவாயாக, மன தூய்மையை நசீபாக்குவாயாக, சகல விதமான கெடுதிகள் இருந்து நம்மை பாதுகாப்பாயாக. இது மாதிரியான இன்னும் பல கர்மங்களை செய்து வாழ்க்கையை வரலாறாக ஆக்க எங்களுக்கு துணை புரிவாயாக. செய்து வாழ்க்கையை வரலாறாக ஆக்க எங்களுக்கு துணை புரிவாயாக. செய்து வாழ்க்கையை